வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன்லேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 4 போஸ்ட்லையுமே வேகன்சி வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸர், இதில் 30 வேகன்சி இருக்குது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 60,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40. அடுத்தது ஸ்டாஃப் நர்ஸ், இதில் 32 வேகன்சி இருக்குது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 18,000. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம். அடுத்தது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், இதுல 12 வேகன்சி இருக்கு. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 14,000. இதுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50 தான். இதுக்கு வந்து நீங்க +2ல வந்து பயாலஜி படிச்சுக்கலாம், அப்படி இல்லைனா பாட்னி அண்ட் ஜுவாலஜி சேர்த்து படிச்சிருக்கணும். அது கூட நீங்க 10th வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டா வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த 3 கோர்ஸ்ல ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்த 4வது போஸ்ட் சப்போர்ட் ஸ்டாஃப், இதுல வந்து 66 வேகன்சி இருக்கு. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 8,500. இதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. இது வந்து ஒன்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ 11 மந்த் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விருப்பப்பட்டால் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஈஸியாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதாவது அந்த அப்ளிகேஷனில் ஒட்டுறதுக்காக. அடுத்தது எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் அல்லது எஸ்எஸ்எல்சி அல்லது ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கு அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட், 10th or 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் கேட்குறாங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, இதுக்கு வந்து ஓட்டர் ஐடி அல்லது நேட்டிவ் சர்டிஃபிகேட் அல்லது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஒன்று வைக்கலாம். அடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறம் நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும், என்ஓசி வைக்கணும். அப்படி அதுக்கு அடுத்தது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டுமே தாராளமாக வைக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 6/9/2024. ஸோ செப்டம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. விருப்பப்பட்டால் நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் இதுக்கு ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ண முடியாது. தபால் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ கொண்டு போய் கொடுக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் மெம்பர் செக்ரட்டரி, CCUHM, சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், 3rd ஃப்ளோர், அம்மா மளிகை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ரிப்பன் பில்டிங்ஸ், சென்னை 3 இந்த அட்ரஸ்ல தான் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.